வணக்கம். இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவரான திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தற்போது நாடாளுமன்றத்தினுடைய மாநிலங்களவையின் உறுப்பினராக பதவி வகிச்சுட்டு வராங்க. கடந்த அதிமுக பாமக கூட்டணியின் போது ஏற்பட்ட உடன்படிக்கையில பாமகவினுடைய ஆதரவு என்பது அதிமுகவுக்கு தேவையாக இருந்தனால அதிமுக என்ன பண்ணாங்கன்னா அதற்கு மாறாக ராஜ்யசபா எம்பி சீட்டை திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு கொடுத்திருந்தாங்க. இன்னும் 2 மாதங்கள்ல இந்த ராஜ்யசபா எம்பி அப்படிங்கிறது அந்த பதவிக்கான காலம் என்பது நிறைவடையக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கிறது. இந்த தருணத்துலதான் பலருமே பல்வேறு கேள்விகளை முன் வச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னாக்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாருக்கு இந்த எம்பி பதவியை கொடுப்பாங்க, ராஜ்யசபா சீட்டை யாருக்கு கொடுப்பாங்கன்ற கேள்வி. காரணம் என்னன்னா, தேமுதிக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, கடந்த தேர்தலின் போது எங்க கூட கூட்டணி வச்சிருந்தாங்க அதிமுக. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு அந்த எம்பி சீட்டு தரேன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால நாங்க அவங்ககிட்ட கேட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாங்க. இத பகிரங்கமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது மறுத்திருக்கிறார். முன்பு மறுக்கல. இது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்ப நடந்த பிரஸ் மீட்ல தான் மறுத்திருக்கிறார். இதற்கு முன்பாக பிரேமலதா அவர்கள் பல முறை சொன்னாங்க, எங்களுக்கு ராஜ்யசபா எம்பி சீட்டு கேட்டிருக்கிறோம் தருண அதிமுக தரப்புல சொன்னாங்கட்டு. ஆனால் அப்போதெல்லாம் மறுக்காத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, எந்த தருணத்துல நாங்க அதிமுக தேமுதிக கிட்ட சொன்னோம், அதிமுக இப்ப ஒரு முறையாவது தேமுதிக கிட்ட சொல்லிச்சா நாங்க உங்களுக்கு சீட்டு தரோம்னு, அல்லது நாங்க உடன்படிக்கை போட்டிருக்கக்கூடிய அந்த படிவத்தை பாருங்க, பத்திரத்தை பாருங்க, நீங்க அதுல எங்கேயாவது நாங்க சொல்லியிருக்கிறோமா, நீங்க குறிப்பிட்டு எடுத்துக்காட்டுங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ அந்த பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கிறாரு. பலருக்கும் ஒரு கேள்வி, ஏன் தேமுதிக அவங்க கூட்டணிக்குள்ளதானே இருக்கிறாங்க, இப்ப கொடுக்கலாமே, ஏன் கொடுக்கல? இத்தனை நாட்களா இத்தனை மாதங்களா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது குறித்து பேசாம தற்போது தேமுதிகவுக்கு இல்லைன்னு சொல்லி இருக்கிறாரு, என்ன காரணம்னு சொல்லிட்டு எல்லாரும் அதுல ஒரு கேள்வி ஆரம்பிச்சிருக்குது. அந்த கேள்விக்கான பதில நம்மளால தெளிவா பார்க்க முடிகிறது. ஏன்னா தேர்தல் தருணத்துல இன்னைக்கு மெயினா எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே கூட்டணியும் அரசியலும் தான் தீர்மானிக்குது. இந்த கூட்டணி தான் இன்னைக்கு இவங்களுக்கு அந்த சீட் இல்லைன்னு சொல்ல வச்சிருக்குது. இன்னைக்கு திமுகவுடைய கூட்டணி எடுத்துக்கிட்டோம்னா மதிமுகவா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், இஸ்லாமிய இயக்கங்களா இருக்கட்டும், அல்லது இன்னும் இதர பெரிய இயக்கங்களா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், இவர்களுடைய கூட்டணி என்பது மிக வலுவா இருக்குது. வெளிப்படையான ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, இப்ப நாளைக்கே ஒரு உதாரணத்துக்கு தேர்தல் வச்சாங்கன்னா அந்த தேர்தலில் யாரு ஜெயிப்பாங்க அப்படின்னா, நாம அசால்ட்டா சொல்றான் திமுக தான் ஜெயிக்கும்னு. அப்ப திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய எண்ணமாகிவிட்டது. இந்த கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணியா இருக்கிறாங்க, நம்ம கிட்ட கூட்டணி பலமே கிடையாது, நான் அதிமுக பிளவுபட்டு இருக்குது, தேமுதிகவினுடைய ஓட் பேங்க் அப்படிங்கிறது அவங்க 2024 பார்த்துட்டாங்க, பெரிய அளவுல அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் கிடையாது. ஆனா 2021 தேர்தலில் இன்னைக்கு அவங்க 68 எம்எல்ஏ வச்சிருக்கிறாங்கன்னா அதுல 36 எம்எல்ஏ பாமகவினுடைய ஆதரவால வட மாவட்டங்கள்ல வந்தவங்க தான். அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, திமுகவுடைய கூட்டணியை நாம வீழ்த்தணும், 26ல நீங்க ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியுடனான கூட்டணியை அமைக்க வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கூட்டணியை நாம அமைக்காவிட்டால் நிச்சயமாக 2026ல திமுக வெற்றி பெறுவதற்கான வழிவகையை நாமளே ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி ஆயிடும். அதனால தேமுதிகவுக்கு நம்ம ராஜ்யசபா எம்பி சீட்லாம் கொடுக்க வேணாம், பாமக கிட்ட இன்னைக்கு 5 எம்எல்ஏ இருக்கிறாங்க, அவங்களுடைய ஆதரவு நமக்கு தேவைப்படுது, தேமுதிக கிட்ட எத்தனை எம்எல்ஏ இருக்கிறாங்க, அவங்களுடைய ஆதரவு நமக்கு பெருசா தேவைப்படாது, நமக்கு ஓட் பேங்கா இருக்கட்டும், ஒரு ஆதரவு ஒரு பலமா இருக்கட்டும், வட மாவட்டங்கள பலம் பொருந்திய கட்சியா இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தான் திகழுது, நீங்க பாமகவுடன் கை கொடுத்து விட்டால் எதிர்வரக்கூடிய 2026 தேர்தலில் இலகுவா வென்றிடலாம்னு சொல்லிட்டு அதிமுகவினுடைய முக்கிய பிரமுகர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட தகவல் கொடுத்திருக்கிறாங்களாம். அதன் அடிப்படையில நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா, இந்த ராஜ்யசபா எம்பி சீட்டை திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இங்க அரசு விமர்சகர்கள் பேசுவதோடு மட்டுமின்றி பல்வேறு தகவலுமே வந்திருக்குது. சிலர் கேட்பாங்க, அப்ப நீங்க ராஜ்யசபா எம்பி சீட் அதிமுக கிட்ட வாங்கினீங்க, இப்ப நீங்க கூட்டணி விட்டு வந்துட்டீங்க, இப்ப திருப்பி அதுக்காக ஒரு கேள்வி எழலாம், அதற்காக வரீங்களான்னு சொல்லிட்டு கேட்டா நல்லா புரிஞ்சுக்கணும், பாதி பேர் சில விஷயங்களை சொல்றதே கிடையாது. அப்ப அதிமுக கூட கூட்டணி வச்சப்போ அதிமுகவுக்கு ஆதரவு இருந்த தொட்டுதான், அதிமுகவுக்கு பாமகவினுடைய அவசியம் இருந்த தொட்டுதான் அவங்க ராஜ்யசபா எம்பியை கொடுத்தாங்க. அதே போல திமுக இலகுவா வென்றதுக்கு அப்புறம் இவங்களால பல்வேறு தொகுதிகளில் பாமக தாக்கு பிடிச்சிருக்க முடியாது. இன்னைக்கு 60க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் வட மாவட்டத்துல இருந்து வந்தவங்க, பாமகவுடைய ஆதரவால வந்தவங்க, அதனாலதான் ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாங்க. அது மட்டும் கிடையாது, இப்பவும்
திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அவங்க ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறதுக்கு விரும்புறதுக்கான காரணம் என்ன? அவங்களுக்கு ஆதாயம் இருக்கிற தொட்டுதான். அவங்களுக்கு ஆதாயம் இல்லை அப்படின்றதுன்னா நிச்சயமா அதை அவங்க பரிசீலனை பண்ண மாட்டாங்க. தேமுதிகவுக்கு தரம் சொல்லிட்டு இப்போ இல்லைன்னு சொல்றது போலதான் இதையும் பண்ணுவாங்க. களம் அப்படிங்கிறது இன்றைய சூழல திமுகவுக்கு சாதகமா தான் இருக்குது. இந்த சாதகத்தை உடைக்க வேண்டும் என்றால் ஒரு புதிய கூட்டணி உருவாக வேண்டும். அதற்கான யுக்திகளை கையாள வேண்டும் என்பதில் அதிமுக மிக தெளிவா இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே சரி நாம அன்புமணி ராமதாஸ் அவர்களை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சூழலுக்கு வந்திருப்பதாக நம்ம அரசியல் களத்துல பார்க்க முடிகிறது. திருப்பியும் அந்த ராஜ்யசபா எம்பி சீட் அப்படிங்கிறது திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு கொடுக்கப்படலாம் என்கிற தகவலுமே வந்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா இலக்கு ஒண்ணுதான், திமுக வீழ்த்தணும். எல்லாருடைய இலக்கும் அதுதான். அதற்கான நல்லதொரு கூட்டணி அமைய வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.